எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று சரி மழை சிதம்பரத்தில். மழை இருந்தாலும் இல்லாட்டினாலும் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டியும் நான் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு மாடி தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. எனக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லைனாலும் காலையிலே வந்து செடிங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், மனசுக்கும் ரிலாக்ஸ். அந்த நாள் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அறுவடை பண்ண மாதிரி காய் இருந்தால் அதையும் பறிச்சிடுவேன். நீ பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் வந்துட்டு இதை கிரேப்ஸ் மிளகான்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் இது நாவல் மிளகான்றாங்க, சில பேர் கருப்பு மிளகான்றாங்க. உங்கள் ஊரில் எப்படியோ அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் லெமன் பறிக்கும் போதே சாப்பிட்ருவேன். ஆனாலும் இன்றைக்கி பறித்து காட்டுறதுக்காக அப்படியே சாப்பிடாம பறிச்சிட்ருக்கேன். மழை தண்ணி ஃபுல்லாக செடியெல்லாம் நனைஞ்சு பாருங்களேன், நைட்டிலாம் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈர சொதன்னு இருக்குது. ஆனாலும் நிறையா பழுத்து இருக்குது. அதெல்லாம் பறிச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மரநாய் எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க. கத்திரிக்காயெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு. அது வந்து இப்போ ஃப்ரூட்ஸையும் விட மாட்டேங்குது. அது கூட பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை, இது என்னவோ நல்லா ரெட்டாகவே ஆகலை இந்த டைம். இது எப்படி இருக்குது இது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது கலரு. 2 சிகப்பு வெண்டை இருக்குது, அதையும் பறிச்சிடலாம் இல்லைங்களா? அப்புறம் முத்தி போயிட்டா வேஸ்ட்டு. அது கூட பச்சை வெண்டை 2 3 இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். என்ன காய் பறித்தாலும் வெண்டை மட்டும் 1 2 இருந்தாலும் அதை கூடவே பறிச்சிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டாலும் முத்தி போயிட்டோம், அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அதனால் பச்சை வெண்டையும் 2 3 இருந்துச்சு, பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைக்க விட்ட இந்த பெரிய வெண்டை, நீட்டு வெண்டை இது, அதையும் பறிச்சாச்சு சேர்த்து. நான் அறுவடை பண்ணால் ஸ்வீட் லெமன், மிளகாய், வெண்டை. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.